வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சோஷியல் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் தமிழக அரசியல்ல இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சேலம்ல நடத்தின நிர்வாகிகள் சந்திப்புல பேசின அந்த பேச்சு, அதோட பின்னணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இது பத்தி சொன்ன சில அதிரடியான கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். விஜயோட இந்த லேட்டஸ்ட் ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தெளிஞ்சதுன்னு தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் ஏதோ மேலோட்டமா பேசுறாருன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனா இப்போ தமிழ்நாடு எதுலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்குன்னு லிஸ்ட் போட்டு கிழிச்சிருக்காருன்னே சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி குளறுபடிகள்ல ஆரம்பிச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைன்னு எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிருக்காரு. முக்கியமா முதல்வர் ஸ்டாலின் ஒரு முறை தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்னு சொன்னார். இப்போ விஜய் அதே வார்த்தையை எடுத்து ஸ்டாலின் அவருக்கே திருப்பி கொடுத்திருக்காரு. உங்க அரசு தான் இப்போ தரகெட்டு ஓடுது, உங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, விஜயோட இந்த வளர்ச்சியை பார்த்து திமுக எந்த அளவுக்கு பயப்படுதுன்னு மணி சார் ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. ஒரு மைதானத்துல விசில பிடுங்குற அளவுக்கு அரசு இறங்கி வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பயம் இருக்கும்? தூய்மை பணியாளர்கள் விசிலடிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கேலி கூத்தா இருக்குன்னு அவர் ஆதங்கப்படுறாரு. இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா? விஜய காப்பி அடிக்கிறதுக்காக அவங்க நடக்கிற ரேம்ப்ல இவங்களும் நடக்கிறது, அவர் துண்டு போட்டா இவங்களும் போடுறதுன்னு ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் அவரை முடக்க பாக்குறாங்க. இத பார்க்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ விஜய்க்கும் நடக்குதுன்னு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த 5 வருஷம் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாரோ அதை விட அதிகமா இப்போ விஜய்க்கு குடைச்சல் கொடுக்கறாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 84 நிபந்தனைகள் விதிக்கிறது, இதெல்லாம் விஜய மக்கள் கிட்ட போக விடாம தடுக்கிறதுக்கான வேலைதான்னு அவர் தெளிவா சொல்றாரு. விஜய் ஒரு அதிரடியான விஷயம் பேசினாரு. நல்ல ஆட்சி நடத்துறதுக்கு படிச்ச மேதாவிகள் தேவையில்லை, மக்களை நேசிக்கிற தலைவன் இருந்தா போதும்னு. இந்த கருத்தை மணிசாரும் வழிமொழிகிறார். கடந்த 60 வருஷமா இங்க அனுபவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? குடும்ப அரசியலும் கமிஷனும் தான் அதிகமாச்சு. அதனால ஒரு புது பிளேயர் வரும்போது மக்கள் கண்டிப்பா கவனிப்பாங்கன்னு சொல்றாரு. கடைசியா கூட்டணி அரசியலை பத்தி விஜய் ஒரு வெடிகுண்டு போட்டாரு. எனக்கு 1% ஓட்டு வந்தாலும் அது என் தனிப்பட்ட செல்வாக்கு, முடிஞ்சா நீங்களும் தனியா நின்னு பாருங்கன்னு சவால் விட்டுருக்காரு. இது எதை காட்டுதுன்னா, விஜய் 2026 மட்டும் குறிவைக்கல, அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட தயாராகி வர்றாருன்னு தெரியுது. திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ அசிங்கப்படுத்துற விதமா திமுக நடந்துக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டினாரு. மொத்தத்துல விஜயோட இந்த ஸ்பீச் திமுக அதிமுக 2 பேரையுமே கதிகலங்க வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. அவரோட செல்வாக்கு இப்போ 30% வரைக்கும் உயர்ந்திருக்கிறதா சில சர்வேகள் சொல்லுது. இதுதான் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த அதிரடி பேச்சு வரப்போற தேர்தல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல அரசியல் அலசல்களுக்கு நம்ம சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.